ஹாய் ஹலோ கைஸ். இப்போ வந்து என்னென்னா நம்ம R15 V3க்கும் ஸோ நம்ம RR310 AppacheRR 310 ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ரிசல்ட் என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும். பட் வந்து ரெண்டுக்கும் இருக்க பொட்டென்ஷியல் அது போக எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஐடியா நிறைய பேருக்கு இருக்காது. ஏன்னா இது வெறும் 155 cc, அது வந்து பார்த்திங்கன்னா 310 cc BMW இன்ஜின். ஸோ BMWவோட டிவிஎஸ் கொலாபரேட் ஆன இன்ஜின். ஸோ வந்துட்டு இதோட பவரும் வந்துட்டு வேறு லெவல் இருக்கும். இதுவும் வந்து சலிச்சது கிடையாது. 150 cc வந்துட்டு இதுவும் வந்துட்டு பவர் வேறு லெவல் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிசிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 cc பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுக்கும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, இது கொஞ்சமாச்சும் அதுக்கு டஃப் தராது. பட் வந்து கொஞ்சமாச்சும் பக்கத்தடி போதா, எப்படி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட ஓட்ட போகிறது வந்து பார்த்திங்கன்னா இவர் தான். ஹாய் ப்ரோ. ஸோ இவரும் நானும் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு ரஷ்ஷாக தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரோடு வந்து கிளியர் ஆனதுக்கப்புறம் அப்படியே ட்ராக் அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஸோ ட்ராக் ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இனிஷியல் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் பார்க்கலாங்க டாப் எண்ட் எப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கையெடுத்துட்டாருன்னு தெரில. One 40, 41, 42, 43. ஐயோ போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் டிராஃபிக்னால ஸோ வா இன்னி பெடல் எடுத்துடலாம். RR310 கொஞ்சம் பின்னாடி தாங்க வருது. பட் பரவாயில்ல. Wow! What a man! நாங்களும் சலைச்சவங்க இல்லடா. ஸ்லோ. ஓகே, ஒரு நல்ல ரேஸ். சொல்லுங்க. அதே போகும்போது இது பறந்து வந்து கோபுரம் லாக் ஆயிடுச்சு. ஓகே, இப்படி லாக் ஆயிடுச்சு. ஆனால் எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துக்கிட்டு கோபுரம் வந்தேன். ஓகே ப்ரோ, பரவாயில்ல. ஓரளவுக்கு டஃப் தரல. ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே ரன்னிங்கில் அடிக்கலாமா? ஐயோ மனுஷன் இந்த போக்கு போறாப்லே. ஐயோ மனுஷன் 160 போயிருப்பாப்ல நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் ட்ரை பண்ணியாச்சு. ஸோ லைவ் வீடியோவே எடுத்தாச்சுங்க. வேறு லெவல். 157.
ஸோ என்னதான் இருந்தாலும் பொட்டேஷியல் ட்ரை பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே. பட் இருந்தாலும் ஏன் 160 தானே, அதுக்கு மேலே போகலையா? ஏன்னா 157. அதுக்கு மேலே நானும் வண்டி போகலை. நான் தயாராக இருந்தேன், பட் வண்டி போகலை. ஆ ஐயோ, இது கொஞ்சம் ஹைட்டு போல் இருக்கே. ஹைட்டு ப்ளஸ் ஹேண்டில் பாரில் வெயிட் இருக்கு. இல்லை நான் ட்ராக்லேயே ஓட்டி பார்க்குறேன் ப்ரோ எப்படி இருக்குன்ட்டு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு RR 310 ஏறி உட்கார்றேன். பட் நல்லா இருக்குப்பா. ஆனால் திருப்பூருக்கு நல்லா தான் இருக்குது. அப்பா ஃபஸ்ட்டுக்கே நல்லா பவர் இருக்குது, பயங்கரமாக இருக்கு. ஆ ஓகே. புரியல ப்ரோ, புரியல. டாப் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது பிரேக் டவுன் பண்ணுவீங்களா? ஆ அப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. வீல் லாக் ஆயிடுதா? டயர் லாக் ஆயிடுது. சிக்னல் இருந்தால் தெரியாது. ஓகே ஓகே ப்ரோ. என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் ஹை ஸ்பீடில் போகும்போது வீலை மட்டும் கொஞ்சம் ஹை ஸ்பீட் போகும்போது கியர் டவுன் பண்ணும்போது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பார்க்கலாங்க எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஐயோ பயங்கர ஹீட்டு, வா செம ஹீட்டு. இது வந்து நான் இதில் அனுபவிச்சேன்னா KTM சீரீஸில் அனுபவிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் தான் வந்துட்டு அனுபவிக்கிறேன். வாவ் நல்லா இருக்கு. சவுண்ட் வந்து வேறு லெவல் இருக்கு. ஓட்டலாமா? வேறு லெவலாக ஏறுதுங்க. வந்துட்டு பொசிஷன் வேறு லெவல் இருக்குது, பவரும் ஓகே வேறு லெவலில் தான் இருக்குது. பிரேக்கிங் அதுக்கு மேலே. இது வந்துட்டு தாரா, அது வந்து ஜாரா. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அது போக நேம்லேருந்து அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. பட் இருந்தாலும் பவர் வைஸில் கொஞ்சம் பயங்கரமான டிஃப்ரெண்ட் இருக்குது. வா 131. வா வேறு லெவல். கார்னரிங்கில் கொஞ்சம் பார்த்தே பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டுறோமா, சரி எதுவும் ஆயிடக்கூடாது. ஏன்னா கையிலே ஓட்டிகிட்டே இருந்த ஒரு வண்டி ஓட்டுறோன்னா அது வேறு. பட் வந்துட்டு இது ஃபஸ்ட் டைம் ஓட்டுறங்காட்டி ஸோ எனக்கு வந்து இது ட்ராக் ரேஸ் மாதிரியே தெரியலைங்க. ரிவ்யூ பண்ணும்போது ஓட்டுவோம்ல அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஜாரானால இதிலெல்லாம் கண்டிப்பாக தொடவே முடியாது. அதான் உண்மை. ஸ்ட்ரெச் ஒன்று கிடச்சதுன்னா அழுத்திடலாமா? சும்மா டவுன் பண்ணி விட்டால் வேறு லெவலில் இழுக்குதுங்க. ஸோ BMW தான்ப்பா. இது எங்கேயோ வந்துட்டுருக்காருங்க. ஸோ எங்கே வந்துட்டுருக்காருன்னு கூட தெரில, ரொம்ப தூரமாக வந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம்.
உங்களுக்கு மிரரை பார்த்தா தெரியும் ரைஸ் பண்ணும்போது எப்படி ஒரு மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு. வண்டி பயங்கரமாக இருக்குது. புரியல ப்ரோ, புரியல. 120க்கு மேலே பைக்கை ரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், லைட்டாக ரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் போகும். இன்னும் வெயிட்டுக்கு போகும், வெயிட்டுக்கு போகணும்ல. நான் கம்மியாக தான் போனேன், 140 சம்திங் என்னதான் போனேன், 140 சம்திங் தான் போனேன். பட் வந்து போகுது டக்கு டக்குன்னு. 120க்கு மேலே ரொம்பவுமே வந்துட்டு பைக்கை போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு மேலே அவர் போகலை, அவரோட வெயிட்டுக்கு போகலையா என்னன்னு தெரில. பட் வந்துட்டு நம்ம வெயிட்டுக்கு நம்ம RR 310 வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் அதுக்கு ஈக்குவலாகவே வந்துட்டு பயங்கரமாக சூடு வைக்கிது. ஆமே சீரியஸ்லி வேறு லெவல் பைக்கு. வாவ், லவ்லி மேம். இங்கே பாருப்பா. ஐயோ, கூஸ் பம்ப் ஆகுது எனக்கு. கேமரா ஆன்லயே இருந்துச்சு. இப்போதான் ஆன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 போனா ஆன் பண்ணிட்டேன். எனக்கு உடம்புல கூஸ் பம்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கடைசியாக வந்துட்டு நம்ம ட்ராக் ரேஸில் முடிஞ்சிச்சுங்க. ஸோ ட்ராக் ரேஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஸோ இது RR 310ஓட நம்ம R15 V3 வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு பவர் டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறதா இந்த வீடியோ. ஸோ வந்துட்டு இது பரவாயில்ல. ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட் ரவுண்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ரைஸ் பண்ணேன், அவரும் ரைஸ் பண்ணார். ஒரு 160 வரைக்கும் அவர் போனார். நான் வந்து பார்த்திங்கன்னா 156, 57 அந்த மாதிரி நான் அட்டன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எந்தளவுக்கு கிளியராக தெரியும்னு சொல்லிட்டு தெரில. செகண்ட் ரவுண்டு அட்டன் பண்ணும்போது வந்துட்டு அவரால் வந்துட்டு ஓட்டுறதுக்கு அந்தளவுக்கு முடியல. ஏன்னா ரீசன் வந்துட்டு அங்கங்கே டிராஃபிக்னால் வண்டி வெஹிக்கிள்ஸ் அதிகமாக இருந்தங்காட்டி வந்துட்டு அங்கே சரியாக ஓட்டலை. ஸோ நான் மட்டும் கொஞ்சம் ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ ரெண்டுலேயும் வின் எதுனா நம்ம தாரா தான், அதாவது AppacheRR 310 தான் வின்னர். ஸோ அது வந்துட்டு டவுட்டே கிடையாது, அது உங்களுக்கு ஸ்டார்டிங்கே தெரியும். பட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெச்சில் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு விடுறதில்லை. ஒரு 120க்கு மேலே வந்துட்டு லைட்டாக திணற மாதிரி இருந்தாலும் பட் வந்து பவர் டெலிவரி வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. இது வந்துட்டு 2022 மாடல் நியூ பைக். இது வந்துட்டு 2020 மாடல் bs6 அரௌண்ட் ஒரு 36,500 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ரன் ஆகிருக்கு. அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா 156, 57 வந்து அட்டன் பண்ணுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பவரான ஒரு பைக் தான் R15. இது எல்லாத்துக்குமே தெரியும், இது நான் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலுமே நம்ம RR 310 வந்துட்டு RR 310 கூட ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது. ரொம்பலாம் சொல்ல முடியாது, பட் பர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுது. ஏன்னா இது வந்துட்டு கார்னரிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 140+ அடிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் சரியாக நோட் பண்ணல ஒரு சில விஷயமெல்லாம், ஆனால் கண்டிப்பாக அடிச்சிருக்கோம். இன்னொன்று இது வந்துட்டு 181 வந்து அட்டன் பண்ணியிருக்காராம். ஃபஸ்ட் ரவுண்டில் போகும்போது என்ன ஆச்சுன்னா அவர் போட்டிருக்க கீச்சன் வந்துட்டு கோபுரம் வந்து மாட்டிடுச்சான். ஸோ அதனால் வந்துட்டு அவர் அதுக்கு மேலே போகுதுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டார். ஏன்னா இந்த வண்டி வந்துட்டு அந்தளவுக்கு போகாது. இதுவும் வந்துட்டு ரொம்ப ஹையர் சிசி பைக்கெல்லாம் கிடையாது, பிகினர் ஸ்போர்ட் பைக்னால் இதுதான். ஸோ இது அடிச்சுக்கிற வண்டி கிடையாது. ஒரு ஸ்டார்டிங்காக ஒரு நல்ல ஒரு பவர் உள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கினா நம்ம சாரா தான் R15 V3 மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஹையர் சிசியாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா தான் RR 310, RC 200, அதுக்கப்புறம் RC 390, நிஞ்சா 300 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா ஓகே, ஓரளவு பார்த்துருப்பீங்க பவர் டிஃப்ரெண்ட் எந்த அளவுக்கு போச்சுன்னு சொல்லிட்டு. பட் வந்து உங்களுக்கு தெரியும் பவர் டிஃப்ரெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா இங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பி ஒரு காஃபி ஷாப் போயிட்டு டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட போகிறோம், அவ்வளோதாங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு நான் வேறு ஏதோ விஷயம் பேசுகிறதுக்காக தான் வந்துச்சு. பட் வந்து அதுக்குள்ளே இந்த மாதிரி ட்ராக் ரேஸ்லாம் போட்டு பார்த்துடலாம் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுச்சு.